ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? உன்னுடைய யோசனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பயமாக அல்லவா இருக்கிறது? நான் எப்பொழுதுமே சொல்வேன், அளவுக்கு மீறி யார் ஒருவன் உன்னிடம் அதிகமாக பேசுகிறானோ, எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், யார் ஒருவன் அவனுடைய எல்லையை மீறி உன்னிடம் பேசுகிறானோ அவனிடம் எப்பொழுதும் பேசாதே என்று நான் சொல்லியிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்றே ஒன்றுதான். இன்று உன்னிடம் அளவுக்கு மீறி பேசுபவன் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறி எதிர்பார்ப்பான். அப்படி எதிர்பார்க்கும் பொழுது அது என்ன மாதிரியான எண்ணம் என்பது உனக்கு தெரியாது. அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா என்று. இன்று சம்பந்தமே இல்லாமல் உன்னிடம் பேசுவான், நாளை தேவையில்லாத விஷயத்தை பேசுவான். புரிகிறதா? நான் எந்த முறையில் உனக்கு சொல்கிறேன் என்று புரிகிறது. அது ஆணோ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த நபராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவரவர்களுடைய எல்லை என்று ஒன்று இருக்கிறது. அந்த எல்லைக்கு தகுந்தது போலவே நடந்து கொள். அளவுக்கு மீறி யாரிடமும் பாசத்தையும் வைக்காதே, அளவுக்கு மீறி யாரையும் நம்பவும் செய்யாதே. துரோகத்திற்கு மேல் துரோகங்களும் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் தப்புக்கு மேல் தப்பும் அந்த நபரால் நடக்கும். யார் உன்னிடம் நீ நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அவரோட பலன். சில பேர் என்ன தெரியுமா செய்வார்கள்? நீ நன்றாக இருக்கிறியா என்று கேட்டால் அடுத்த நிமிஷம் உன் குடும்பத்தில் எவ்வளவு வருமானம் வருகிறது என்று கேட்பார்கள். புரிகிறதா? இப்படிப்பட்ட நபர்களிடம் பேசக்கூடாது. புரிந்ததா நான் என்ன சொல்கிறேன் என்று? நீ நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்பவரிடம் மட்டும் பேசு. அடுத்த நிமிஷம் உங்கள் வீட்டு வருமானம் என்ன, இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா, அப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட பேசவே பேசாத. ஏன்னா அவங்க அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நுழைய ஆரம்பித்துருவாங்க. யோசனைகள் எப்பொழுதுமே பெருசாக இருக்கட்டும். அதாவது பெருசானா ஆசையை மட்டும்தான் பெருசாக வைக்கணுமா? ஒரு விஷயத்தை செய்கிற, அதை ஆசைப்படுற, அந்த ஆசையை மட்டும்தான் பெருசாக வைக்கணுமா? ஒருவர் உன்னிடம் பேசுகிறார் என்றால் என்ன நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை பார். எப்பொழுதுமே சுதாரிப்பு இல்லாமல் இருக்காதே. சுதாரிப்பு இல்லாமல் நீ இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமாகிவிடும். சுதாரிப்போடு இரு. எல்லா விஷயத்திலேயும் தெளிவாக இரு. எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் தான் நடக்கும். இந்த உலகத்தில் சுதாரிப்பு மட்டும் இல்லாதவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறான் என்றால் அதற்கு பின் 1000 விஷயங்கள் இருக்கிறது. யாருமே சம்பந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதே இல்லை. ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அதனால் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கும். அதனால் மட்டும்தான் அவர்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசுவார்களே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்தினாலும் சம்பந்தம் இல்லாமல் ஒருவரை பற்றி இன்னொரு பேச மாட்டார்கள். ஒரு நபர் உன்னிடம் சம்பந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நீயே புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, இவர்கள் இந்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்களோ, அப்போ இந்த நபர்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு நீயே தான் உன்னுடைய வாழ்க்கையில் சுதாரிப்பாக இருக்க முடியும். மற்றவங்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வெறும் பாதியில் வருவாங்க, பாதியில் போவாங்க. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ தான் கூடவே இருக்க போகிற. இந்த உன்னுடைய ஆயுள் முழுவதும் உன் கூட யார் இருப்பான்னு கேட்டால் மனுஷனில் நீ டக்குன்னு முடிவு பண்ணலாம். நான் தான் ஆயுசு முழுக்க என் கூட இருக்க போகிறேன், வேறு யார் இருக்க போகிறான்னு நீ தான் உன் கூட இருக்க போகிற. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், உன் வாழ்க்கையில் என்ன தெரியும்னு. உன் வாழ்க்கையில் நீ பார்த்த விஷயங்களை மற்றவங்க பார்த்துருப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஒவ்வொருத்தவங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு தான் சமாளிக்கிற. ஒவ்வொரு நாளையும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் நீ கழிக்கிற. எல்லாருக்கும் சுலபமாக சில விஷயம் கிடைச்சிடும், ஆனால் உனக்கு மட்டும் சுலபமாக எந்த விஷயமும் கிடைச்சதில்லை. நிறைய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இதனாலேயே மனம் உடைஞ்சிருக்கு. சில பேருக்கு ஆசைப்பட்டது கிடைக்குது, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் ஆசைப்பட்டது கிடைக்கல?
ஒவ்வொரு நிமிஷத்திலேயே ஏன் எனக்கு துரோகம் மட்டும் எல்லாம் செய்கிறாங்க? நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஏன் எல்லாரும் எனக்கு மட்டும் துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னு நீ நினைச்சு அழுத நாட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு சுலபமா எதையும் கடந்து வந்தது கிடையாது. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வந்துட்டே இருக்க. ஆனா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாமே உனக்கு சுலபமாக கிடைச்சிட்டு அதனாலதான் இப்படின்னு. உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். இந்த வயசுல மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்னமோ உன்னுடைய சொந்தக்காரவங்க, உன்னுடைய அண்ணன் தம்பி, உன்னுடைய இரத்த உறவுக்கெல்லாம் இப்போ நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வயசுல நிறைய நல்ல விஷயம் நடந்துட்டு, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில இப்போ நீ எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அனுபவிக்கவே இல்லை. அதனால நீ என்கிட்ட கேட்ப, நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன்? எல்லோருடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே நடக்கட்டுமே, அது என்னது என் வாழ்க்கையில மட்டும் நடக்குது? அப்போ என் வாழ்க்கையில மட்டும் நான் அவ்வளோ துரோகம் செஞ்சிருக்கேனா அப்படின்னு நினைப்பேன். அதே சில சமயத்துல நான் கஷ்டப்படுறது வேறு யாரும் கஷ்டப்பட வேணாம் சாய், ஏன்னா என்ன மாதிரி எல்லாரும் தாங்கிட மாட்டாங்க, எல்லாமே என்னுடைய போகட்டும் என்றோ சொல்வார். உன்னை புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. சில சமயம் என்னை கோபமாக பேசுவாய், சில சமயம் கொண்டு பேசுவாய். அதனால் உன்னை அவ்வளவு சுலபத்தில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது கூட நான் எல்லோருக்கும் உதவி செய்தேன், ஆனால் எனக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? உனக்கு உதவி செய்ய நான் இருக்கும் பொழுது ஏன் யாருமே உதவி செய்ய இல்லை என்று நீ நினைக்கிறாய்? உனக்காக நான் இருக்கிறேன். உன்னோடு எல்லோரும், உன் கூட பிறந்த எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் தான், ஆனால் அவர்களையே நன்றாக வைத்திருக்கிறேன். அதாவது உன் கூட பிறந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்களா என்று கேட்டால் வெளியில் பார்ப்பதற்கு நல்லவர்கள் தான், சரியா? ஆனால் அவர்களுடைய மனதிலேயும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீயும் சொல்வாய், அவங்க மனசுலெல்லாம் கெட்ட விஷயம் இருக்குது, இவங்க வாழக்கூடாது, அவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறேன்னா இப்போ வீணாக போய் வாழ்க்கையில் அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிற. தங்கமே, தங்கமான குழந்தையே, வாழ்வில் நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் விலகும். நீ கண்ட ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும். தோல்விகள் எப்பொழுதும் எல்லா பொழுதும் இன்பத்திலேயே இருக்கும். எப்படி என்றால், தோல்விகள் எப்படி இன்பத்தில் இருக்கும் என்றால், ஒரு முறை தோல்வி அடைகிறாய், அதன் மூலமாக நீ என்ன தெரிந்து கொள்கிறாய்? இதற்கு பிறகு இந்த விஷயம் எப்படி செய்யக்கூடாது, அது ஒரு மகிழ்ச்சி தானே, நல்ல வேளை அப்போயே எனக்கு தெய்வம் இதெல்லாம் சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு இன்பம் தானே. அந்த தோல்வியில் தானே உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, மற்றவங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால தோல்வியும் ஒரு இன்பம் தான். வாழ்க்கையில் ஒரு முறை தோல்வி அடைந்து விட்டால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு நிமிஷமும் மாறும். எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் இன்பமாகவே இருக்கும். எல்லா விஷயத்தையும் பற்றி அளவுக்கு மீறி யோசிக்காதே. அளவுக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி நினைக்காதே. ஒரு முறை ஒரு விஷயத்தை நினைக்கிறாய், அதனால் முடிவெடுத்து விட்டாய், அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்றால் திரும்ப திரும்ப யோசிக்காமல் முடிவெடுத்த விஷயத்தை செய்ய வேண்டியது தானே. எண்ணிக்கை இருந்தாலும் செய்ய போகும் விஷயம்தான் இது. அதை நீ முடிவெடுத்த நேரத்தில் செய். நிச்சயமாக என்னுடைய ஆதரவும் என்னுடைய தயவும் என்றுமே இருக்கும். இந்த சாய் தான் உனக்கு அனைத்து விஷயங்களையும் செய் என்று சொல்கிறேன். இந்த சாயே உனக்கு அனைத்து விதத்திலும் முழு விஷயத்திலேயும் இனி வரும் நாள் ஒவ்வொன்றும் இனிமையான நாளாக உனக்கு அமைத்து தருவேன். பல நாள் பல தோல்விகள் உனக்கு இருந்திருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் உனக்கு தோல்வி என்பது இருக்காது. இனி வரும் காலங்கள் உனக்கு சிறப்பான காலங்களாக இருக்கும், அழகான காலங்களாக இருக்கும். தேடும் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டிப்பாகவே நான் நடத்தி வைப்பேன். நிமிஷத்திற்கு நிமிஷம் சாய் சாய் என்று நீ கூறுவாய். அந்த சாயே சொல்கிறேன்,
உனக்கு நான் ஆசீர்வாதம் தருகிறேன். போய் உன்னுடைய வேலையை செய். நிச்சயம் இனி வரும் நாள் எல்லாம் நல்லதே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.